வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப வருஷமாக ரொம்ப காதலோட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருக்காங்க. அப்படியே அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவங்க ரொம்ப நல்லா வாழ்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் 35வது கல்யாண நாள் வருது. இந்த 35வது கல்யாண நாள் வரும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஒரு ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க 2 பேரும் அந்த டின்னருக்கு போகிறாங்க. அப்படியே கேண்டில் லைட் டின்னர், அப்படியே ரொம்ப ரொம்ப அழகான இடத்துல போய் அவங்க டின்னர் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து திடீர்னு அவங்க பின்னாடி வந்து ஒரு ஃபேரி வந்து நின்றுருக்கு. அந்த ஃபேரி வந்து நின்றுட்டு அந்த ஃபேரி சொல்லிச்சு, நான் வந்து ஃபேரி வந்திருக்கேன், நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கீங்க, இந்த சந்தோஷத்தில் வந்து உங்களை 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு விஷ் கொடுக்க போகிறேன், நீங்கள் எது கேட்குறீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அந்த ஃபேரி சொல்லுது. இந்த பொண்ணு வந்து ஒரே எக்ஸைட்மெண்ட், ஒரே சந்தோஷத்தில் இருந்து கேட்டுச்சுன்னா, நானே என்னோடய காதல் கணவரும் உலகம் பூரா சுற்றி பார்க்கணும், உலகம் பூரா சுற்றி பார்க்குறக்கு எங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. உடனே இந்த ஃபேரி வந்து ஒரே சந்தோஷமாக உடனே வந்து அவங்களுக்கு வந்து உலகம் பூரா சுற்றி பார்க்கறதுக்கு கையில் வந்து டிக்கெட் கொடுத்தோடனே ஒரே குஷி இந்த பொண்ணுக்கு. அப்புறம் ஃபேரி என்ன பண்ணுச்சு, அந்த ஹஸ்பண்டை திருப்பி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோடனே ஹஸ்பண்ட் வந்து திங்க் பண்ணுறாரு, வாவ் என்ன ஒரு இது, ஒய்ஃப் வந்து டிக்கெட் கேட்டாங்க உடனே கிடச்சிருது, அப்போ எனக்கு வந்து இது லைஃப் டைம் வந்து ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், இந்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட பார்த்து ரொம்ப சாரிம்மா நீ கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி கிட்ட கேட்குறாரு. எனக்கு வந்து என்னோட மனைவி வந்து என்னோட 30 வயசு யங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோடனே அந்த மனைவிக்கும் இந்த ஃபேரிக்கும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து இதை எதிர்பார்க்கல. ஆனால் அந்த ஃபேரி சொல்லிடுச்சு, நீ எது கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லிச்சு இல்லையா, அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணது தான். ஸோ அந்த ஃபேரி வந்து யோசனை பண்ணிவிட்டு ஓகே விஷ் இஸ் அ விஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேரி என்ன பண்ணியிருக்கு, இவருக்கு வந்து 60வது பர்த்டே அப்போ தான் வந்து 35வது கல்யாணம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா 30 வயசு வந்து அவருக்கு அதிகமாகி அவர் வந்து 90 வயசுக்கு போயிடுறாரு. அவர் வந்து கேட்டது என்ன, எனக்கு 30 வயசு கம்மியான மனைவி தானே வேணும்னு. அப்போ இவர் 90 வயசு ஆயிடுச்சுன்னா இவங்க மனைவிக்கு வந்து 60 வயசு இருக்கும். அப்படியே அவர் கேட்டோடனே அவர் ஷாக் ஆகிறாரு. அவருக்கு புரியல. அப்புறம் வந்து ஃபேரி சொல்லிச்சான், 35 வருஷம் கல்யாணம் ஆகி என்ன தான் இருந்தாலும் இந்த ஆண்களோட புத்தி இதுதான், இவங்க வந்து எப்பொழுதுமே வந்து அவங்களுக்கு கிடைச்சது வச்சு சந்தோஷமாக இல்லாமல் சின்ன பிள்ளைங்க தான் தங்களுக்கு மனைவியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆம்பளைங்களை வந்து நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அந்த ஃபேரி சொல்லிட்டு போச்சான். ஸோ தயவு செய்து நம்ம வந்து ஒரு விஜிலண்ட்டாக இருக்கணும், லேடிஸாக இருக்கிறோம், நம்ம வந்து சின்சியராக இருக்கோம், அதே மாதிரி நம்ம கணவரும் அதே புத்தியில் தான் இருப்பாங்கன்னு இல்லை, சில கணவர்கள் அப்படி இல்லாமையும் இருக்காங்க. ஓகேயா?